அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது. இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய். அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன். உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக இருப்பேன். நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் என் அப்பா எனக்கு நல்லதே செய்யவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய்? இதற்கும் என்னிடம் ஒரு பதில் உள்ளது. எல்லாவற்றையும் நானே செய்துவிட்டால் நீ என்னதான் செய்ய போகிறாய்? வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில். அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையில் இருந்து உன்னை உயர்த்தவே. நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழ மாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது. அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படிதான் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய. அதை போல்தான் நீயும் இருக்கிறாய். நீ விழுந்திருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. நீ எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய். அதற்கு நான் இந்த சறுக்கல்கள் என்பது கீழே விழ அல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் எல்லாம் இப்போது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீ உணர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாய். நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கிற சொல் அல்ல. எந்த காலத்தில் நடக்கும் என்று சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் செல்லும் சொல் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான். அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் அது தாமதம் இல்லை, உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம். இது வெற்றிக்கான காலம். யாராவது பண உதவி கேட்டோ, பசியின் காரணமாக உணவு கேட்டோ, அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம். ருணானுபந்தம் இருந்தாலொழிய ஒருவர் மற்றவர் வரமாட்டார். அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவு. இல்லையேல் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு. கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தில் காயம் கொள்ளாதே, உண்டாக்காதே. அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு. பிறகு எதற்கு இந்த தயக்கம்?
ஓர் உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்கச் செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல நினைக்க கூடாது. அது உனக்கு நல்லது அல்ல. நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும். அதுதான் உனக்கு நல்லதும் கூட. அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் நான் உனக்காகவே இருக்கிறேன். எல்லா விஷயமும் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கும். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விடவே மாட்டேன். நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மன திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வருவாய். எச்செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போதும். அதில் உள்ள நிறை குறையை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷத்தை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும், வெற்றி கிட்டும். சந்தோஷம் தானாக வரும். அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயங்களை நினைத்துப் பார். வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை. கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள். இந்நிலை கூடிய விரைவில் மாறும். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன். சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, ஒரு வலி. நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை.
முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டுக் கொளுத்து. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அழிப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக்.